Hello friends, welcome to my channel Last Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 100% நேச்சுரலான கற்றாழை ஜெல் தயாரிக்க போறோம். வீட்லயே ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இத வந்து நம்மளால செய்ய முடியும். கடையில வாங்குற காஸ்ட்க்கு உங்களுக்கு கால்வாசி கூட நம்ம செய்யும்போது வராது. பட் ரொம்ப வந்து 100% ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இத வந்து நான் ஒரு 3 பீசஸ் வந்து நான் இந்த செடியில வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இல்ல பட் நீளமா இருக்கு. ஸோ நான் அதனால 3 பீசஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு 5 டிராப்ஸ் நமக்கு இருந்தாலே போதும். இது வந்து விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் வந்து நமக்கு ஒரு 4 கேப்சூல் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 3 பொருட்கள் தான் நமக்கு தேவையான பொருட்கள். விட்டமின் இ கேப்சூலும் பார்த்தீங்கன்னா 10 கேப்சூலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹24 தான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து இத ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த கற்றாழையோட இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கத்தியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக நல்லா வந்து அந்த தோல் வந்து ஈஸியாக வராது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பீலரால் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த அடியில் இருக்கிற தோலை மட்டும் வந்து விட்டுட்டு இந்த மேல் சைடில் இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் வந்து மேல் சைடு. ஸோ இந்த மேல் சைடு இருக்கக்கூடிய தோலை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த உள்ள அந்த ஒயிட் கலர் ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸஸாக வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு அந்த ஜெல் வந்து வரும். நீங்கள் வந்து பெரிய பெரிய பீசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி அரைக்கும் போது போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இந்த மாதிரி வந்து ஷார்ப்பான டம்ளரோ அல்லது இந்த மாதிரி ஆழாக்கு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது வந்து வசதிப்படுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக வந்து நம்ம இதிலே வந்து அப்படியே வந்து அழுத்தம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து நல்லா கட் ஆகிடும். பட் அந்த தோல்லேருந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வராது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் அந்த சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் நம்மளால் வந்து அதாவது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளால் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ண முடியாது கற்றாழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம இதிலேயே வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்லேருந்து அப்படியே வழித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு குட்டி குட்டி பீசஸாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்மளால் கையில் வந்து எடுத்து நம்மளால் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு அந்த ஜெல் வந்து வேஸ்ட்டே ஆகாது. இந்த தோல் மட்டும்தான் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற இந்த 2 பீசஸையுமே வந்து நாம் இதே மாதிரியே வந்து குட்டி குட்டி கிப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஜெல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது கொலகொலன்று. இப்போ தோல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்தாச்சு, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ இது நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவுல் அளவுக்கு வருது. ஒரு பவுல் வந்து 100 ml கிட்ட வந்து வருது. ஸோ வந்து இந்த 2 பவுல் ஃபுல்லாகவே நமக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து 200 ml வந்து நமக்கு கற்றாழை ஜெல் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 2-3 முறை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. அப்படின்னா ஒரு 4-5 முறை மட்டும் அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப வந்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி தண்ணியாக வரக்கூடாது. நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லாக தான் நமக்கு வந்து வேணும். ஸோ வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு 4-5 முறை மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்து இதை வந்து வடிகட்டிடுங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களை பெரிய பெரிய க்யூப்ஸஸாக வந்து போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸஸாக போடும்போது நல்லா அரைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் மிக்ஸி ஓட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸஸாக போட்டோன்னா நமக்கு ஒரு 4-5 முறை ஓட்டினாலே போதும். நமக்கு இந்த மாதிரி ஜெல் டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வடிகட்டி எடுத்துடலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த பச்சை பச்சையாக இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து நமக்கு இதில் தங்கிடும். இந்த ஒரு ஸ்பூனை வந்து நமக்கு மீதம் இருக்கும். இதை வடிகட்டினது போக மீதம் இருக்கும். இதை வந்து நீங்கள் கையில் காலில் உடம்புலலாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கழுவிடலாம். அப்படின்னா நீங்கள் வந்து குளிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து கற்றாழை ஜெல் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம 4 விட்டமின் கேப்சூல் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த விட்டமின் கேப்சூல் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த பார்த்திங்கன்னா அந்த 10 கேப்சூலே வந்து நமக்கு ₹24 தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து 4 விட்டமின் கேப்சூல் வந்து கட் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. இந்த 4 கேப்சூலையும் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி அந்த லிக்விடை இதில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா வந்து முட்டை பீட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த விட்டமின் இ கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் லிக்விட் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு அந்த கற்றாழை ஜெல்லும் வந்து நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு 3 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வந்து முட்டை பீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 200 கிராம் கிட்ட நம்ம ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கனால ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லிக்விட் அந்த ஜெல் வந்து நமக்கு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ரொம்ப நாளைக்கு, அதாவது ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட வந்து இந்த ஜெல் வந்து நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பழைய க்ரீம் யூஸ் பண்ண பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த பாக்ஸ் இருக்குதோ அல்லது உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் ஜெல்லு போடுற மாதிரியான அந்த க்யூப் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சுருங்க. 3 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைமுடிக்கு கூட நல்லா வேரில் படுற மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, தலையில் வந்து பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே தலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. தினமும் ஒரு முறை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து அப்படியே உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முகப்பரு, முகத்தில் அந்த முகப்பருனால் வரக்கூடிய அந்த தழும்பு, கரும்புள்ளி, வெண்புள்ளி இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வந்து உங்கள் முகத்தில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது 100% உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும், செலவும் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.